அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட ஒரு டே இன் மை லைஃப் தான். டே இன் மை லைஃப்னால் அப்படின்னால ஒரு ப்ராப்பரான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ போடவே முடியல. ஏன்னா வீட்டில் சைட் பை சைட் வேலை நடந்துக்கிட்டே இருக்குதா, அதனால் என்னால் ஒரு ப்ராப்பராக வீடியோ எடுத்து போட முடியல. இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் என்ன வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் போடுற வேலை தான் இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே போர் போட்டிருந்தோம். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்திங்கன்னா இப்போ 50 அடிக்கு போட்டிருந்தாங்க. இப்போ 40 அடிக்கு திரும்ப மாற்றி போட்டு போகிறாங்க. அதனால தான் இங்கே அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே பேக் சைடில் போட்டிருந்தோம். அதை இப்போ ஃப்ரண்ட்டில் போட போகிறோம். மஞ்சள் தண்ணி வந்துச்சுனாலே வீட்டில் இருக்கிற திங்ஸ்லேருந்து துணிமணிலேருந்து எல்லாமே மஞ்சக்கரை பிடிக்க ஆரம்பிக்கும். அதனாலேயே நம்ம திரும்ப வேறு மாற்றி போட்டுட்ருக்குறோம். காலையிலே பார்த்திங்கன்னா சுஹைனாவும் தசீமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சரி, நீ திரும்ப இங்கே பாரு. சுயனா பக்கத்தில் போய் நில்றா. சுஹைனாக்கும் தசீமுக்கும் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க, நல்லா அடிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாசமாக இருந்தாலும் நல்லா பாசமாக இருந்துப்பாங்க. இப்போ பாசமாக இருக்கிற டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். எந்த ஒரு பொருள் ஒருத்தவங்க எடுத்தாலும் இன்னொருத்தவங்க அதையே கேட்டு தான் சண்டை வரும். மோஸ்ட்லி சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அடிச்சுக்கலாம் மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும் மாறி மாறி. நீ கத்துறது பெருசாக இருக்கா, நான் கத்துறது பெருசாக இருக்காங்கிற மாதிரி மாறி மாறி கத்திக்கிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க, என்ன செய்தி? அவ காலுடா கொஞ்சம் பின்னாடி அவரு. சுகேனா என்ன பண்ணா? காலை பிச்சிட்டானா? வலிச்சிச்சா? பேசு. வீடு வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வீடு கொல்லை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கரமாக குப்பையாக இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எரிச்சு விட்டுட்ருக்கோம். குப்பை எடுக்கிறவங்க அவ்வளோவா இந்த பக்கம் வரவே மாட்டாங்க. இந்த வீட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகி வந்தது தெரியலையா என்னன்னு தெரியல, அதனால் அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ இங்கே பின்னாடி இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தியாச்சு. ஊறுகாய் கம்பெனிக்கு ஆர்டர் வரப்போகுது. ஆர்டர் வேற எலுமிச்சம்பழத்துல உப்பு வைக்கிறதுக்கு ஆர்டரா? அம்மா, ஊறுகாய் கம்பெனியே போடுது தெரியுமா? இது ஓடுது தெரியுமா? இங்கே வீட்டில் நிறைய லெமன் காய்ச்சிருந்தது. அதில் தான் இங்கே லெமனில் உப்பு வச்சிட்ருக்குறாங்க. ஊறுகாய் பண்ணுறதுக்காக தான். இது அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்படியே வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நல்லா நமக்கு வெடிக்காய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லாவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கு. எங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை ரெடி பண்ணுற அந்த கேப்பில் ஊறுகாய் கம்பெனி ரேஞ்சுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் மச்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இது ஒன்றுமே இல்லை, லெமனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து உப்பு வச்சு வைக்கிறது தான். இது வந்து அப்படியே நம்ம வெயிலில் வைக்க வைக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வந்துடும். நிறைய உப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நம்ம அப்படியே நிறைய தொட்டுலாம் சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் தான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஊறுகாய் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது தான், எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்லது கிடையாது. சரி, ரொம்ப அளவாக எப்பயாவது எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஓகே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டாங்க. இருக்கிற உப்பு எல்லாத்தையும் மேலேயே போட்டுட்டாங்க. இது வந்து தண்ணி எதுவுமே வந்து படாமல் அப்படியே வந்து எடுத்து வைக்கணும். ஏன்னா வந்து தண்ணி இருந்துச்சுனாலும் வந்து வீணாக போயிடும். அதே மாதிரி உப்பு நிறையா வைக்கலைனாலும் வந்து ஃபங்கஸ் வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் உப்பு வந்து கொஞ்சம் நிறையவே வச்சுக்கிறது தான் நல்லது. இதை அப்படியே வந்து கவர் பண்ணி நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் அப்படியே ஓப்பனில் விட்டுடலாம். மறுநாள்லேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணியே அப்படியே நம்ம வச்சோம்னாலே அது அப்படியே அந்த உப்பு எல்லாமே வந்து அதில் அப்படியே உருகி அப்படியே தண்ணி மாதிரி வந்துடும். வெயிலில் வைக்க வேணாமா? முடியலாம் தெரியுதுல, தெருமாடிக்கு போறியா? ஆமா, இங்கதான் வந்து சொல்லிச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டுருக்கோம். வெயில் வைக்கணும், நல்லா வச்சுமா. வெயிலில் தான் வைக்கிறோம். வெதர் எப்படி இருக்குன்னா, இப்போ காலையில் நல்லா பனியாக கூலிங்காக இருந்தாலும் டே டைமில் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப வெயில் அந்தளவுக்கு தெரியல, ஆனால் வெளியில் வந்து பார்க்குறப்ப தான் நல்லா கண்ணு கூசுது. ஏன்னா இங்கே கூலிங் டைல்ஸ் வந்து போட்டிருக்குறாங்கல்ல, அது அப்படியே வெள்ளையாக இருக்கிறதுக்கும் வெளியில் வரவே முடியல, அப்படியே கண்ணு கூசுகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டிகிட்டு இருக்காங்க, காமிச்சிருக்கேன். நானும் தமிழாக வந்து கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வெள்ளையாக இருக்க பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரம் வீட்டில் இங்கே வேலையாக நடக்குது. இந்த டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து மாட்டி கொடுத்துட்டு போனாங்க, புதுசாக வந்தது தான். அதாவது இது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைனிங் டேபிள் தான் இது. டைனிங் டேபிள் ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து பழைய டைனிங் டேபிள் இருக்குது அப்படிங்கிறதுனால புது டைனிங் டேபிள் வாங்க வேணான்னு இருந்தோம். ஆனால் அவங்க வாங்கி இப்போ நமக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டாங்க. லன்ச் வந்து குக் பண்ணது எதையுமே காமிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து கிச்சன் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. அதாவது வேலை நடந்துக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு கிடைக்கிற சின்ன கேப்பில் குக் பண்ணிவிட்டு நாங்கள் ஓடி வந்துடுறோம். ஸோ அதனால் வந்து குக் பண்ணுறது எதையுமே நான் வீடியோ எடுக்கல. இன்றைக்கி வந்து புது டைனிங் டேபிள் அப்படிங்கிறதுனால இந்த பிரியாணி போட்டதில்ல, நான் பிரியாணி போட்ட நேரம் இந்த புது டைனிங் டேபிள் வந்து வந்துருச்சு. மச்சி எல்லோரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பிரியாணியே வந்து போட்டிருந்தோம். இன்றைக்கி பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து மயனஸ், இது மட்டும்தான். தால்ச்சா அதெல்லாம் வந்து போடலை. ஏன்னா கிச்சனை பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது. ஒர்க்கும் வந்து சைட் பை சைட் நடந்துகிட்ருக்கு, ஆள் நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இந்த கேபினெட்ஸில் வந்து இந்த டோர்லாம் வந்து போட்டிருக்காங்கல்ல, இந்த டோர் மேலெலாம் வந்து மைக்கா ஊட்டுற வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு கிச்சன் இப்படி தான் இருக்குது. இந்த நிலமையில தான் வந்து நாங்கள் குக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குக் பண்ண வேணாம், வெளியில் வாங்கி சாப்பிட்டுக்கலான்னா எத்தனை நாளைக்கு வெளில வாங்கி சாப்பிட முடியும், அது நமக்கு ஒத்துக்கவும் மாட்டேங்குது. அதனால் வந்து வீட்டிலே கொஞ்சம் கிடைக்கிற கேப்பில் குக் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபாரா வந்து இங்கே சின்னமன் ரோல் செய்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறா. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி டோர் வந்து இப்போ கலட்டிட்டாங்க. இது எல்லாத்தையும் கலட்டிட்டு போய் தான் மைக்கா ஒட்டுறாங்க. ஏன்னா ஒன்றா கலட்டி தான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து அப்படியே வச்செல்லாம் ஒட்டலை. இங்கே வந்து ஒட்டின இது எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இன்னுமே வந்து வேலை நடந்துக்கிட்டு வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இதை வந்து மாட்டி கொடுக்க மாட்டாங்களாம். நெக்ஸ்ட் டே தான் அவன் வந்து மாட்டி கொடுக்கணும். அதையும் ஒரே நாளில் முடியாது, 2 நாள் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த சின்னமன் ரோல் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃபாரா வந்து இந்த பிள்ளைங்களோட அப்புறம் இந்த கிச்சனில் எப்படி வந்து சின்னமன் ரோல் செய்கிறா அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் கிடைக்குதுல்ல, அந்த கேப்பில் வச்சு தான் எல்லா வேலையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது பிரெட் செஞ்சதுக்கு அப்புறமா சரியாயிடும். இங்க வா, நானே வைக்கிறேன். கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க.
என்ன பண்ற? வா அப்படி. தசீம் வந்து நம்ம எந்த வேலை பார்த்தாலும் அவர் நான் பார்க்குறேன் அப்படின்னு வந்துடுவார். இது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்குமே சேம் அதே ப்ராப்ளம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆனால் ஃபாரா வந்து நான் கொடுக்க மாட்டேன் ஒழுங்காக போயிடு அப்படின்னு திட்டினதுமே அவர் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சும்மா வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பான். சரி இப்படி இல்ல சுகியும் தெரியுற மாதிரி சீவிட்டா இல்ல இல்ல ஒரு இதை மட்டும் சீவிட்டு முடியாதுட்டா. அதான் ஸ்டைலு. கையாடு நானும் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வீடியோ டென்ஷன் பண்ணி யார் நாங்களா போயிருவோம், இவன் தான் போக மாட்டான். வீடியோ தான் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. வராது நம்மளோட வீடியோ எதுவுமே நமக்கு காப்பிரைட்ஸ் வராது. ஒரு இதை இப்படி வச்சிரு. கிட்ட கிட்ட வைக்காத, தள்ளி தள்ளி வை. அலசிதான் கழுவணும். சரி அதை கட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேயில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா இது வந்து பார்த்திங்கன்னா தசீம் வச்சுட்டு செய்கிறது உண்மையாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து தான் ஃபாரா வந்து செஞ்சிட்ருக்கிறா. ஏன்னா மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அதில் கரெக்டாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கனாலே வந்து நல்லா சூப்பராக வரும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஒரு மணி நேரம் போல் இதை வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணாலே போதும். 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பாருங்களேன் எவ்வளோ தூரம் வந்து பெருசாகி வந்திருக்குன்னு. இது 1 ஹவருக்கு அப்புறம் எடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிக்க போகிறோம். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வேலை தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஓரளவுக்கு இப்போ கிச்சன் பார்க்குறப்பவே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன கலர் வந்து நம்ம கிச்சனுக்கு போட போகிறோம் அப்படிங்கிறது. இங்கே எல்லாம் ஒட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் தான் வந்து போட போகிறோம். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா நான் காமிக்கிறேன். இப்போ பேக் பண்ணி எடுத்து வச்ச சின்னமன் ரோலும் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ இதை சாப்பிட போகிறோம். உண்மையாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இருக்காங்களா, அவங்க வீட்டில் டின்னருக்கு வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக லஞ்சுக்கே வர சொல்லியிருந்தாங்க. வீட்டில் டெய்லியுமே வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வீட்டில் லஞ்சுக்கு வேறு எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது. ஸோ டின்னர் டைமுக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் வந்திருக்கேன். அவங்க வீட்டில் இருக்கிற ஊஞ்சலில் தான் வந்து தசீம் வந்து ஆடிட்டு இருக்கிறான் பாருங்கள். மெதுவாக நீ போகலாம். போதும்
போதும். இங்கே வந்து டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஐட்டம்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்குறாங்க. என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியல. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா ஹாட் பாக்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா நூடுல்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க, இன்னொன்றில் இட்லி. இந்த கிரில் சிக்கன் வந்து வீட்லேயே வந்து பண்ணியிருக்கிறா, அதாவது வீட்டுக்குள்ளே வரப்பவே நல்லா மனமாக இருந்தது. பரோட்டா, அதுக்கப்புறம் ஷவர்மா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வட்டலப்பம், மட்டன் கறி, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ டின்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெவியாக பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன், அப்போயுமே இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்பவே மனமாக ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து இப்போ டின்னர் வந்து சாப்பிட போகிறோம். இவங்க வீட்டில் செஞ்ச இந்த ரெசிபீஸ்லாம் வந்து மிக்ஸ்டு ஃப்ரேம்ஸ் அவங்க சேனலில் ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போயிட்டு அதோட ரெசிபிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.